போட்ட மத்தத்தினால ஒரு பதிவு வரல, ஒரு
பொண்ணு எப்படி இருக்கு மாப்பிள்ள? கொஞ்சம் அம்மா மாதிரி இருக்கு. என்னடியே போடுறா? பொண்ணு சூப்பரா இருக்குடா. சரிங்க, கண்ணால நாடிக்கே வச்சுக்கலாங்க. போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க மூக்கு சரி, போயிட்டு வாங்க. எங்க கல்யாண பேச்சோட வீட்டுக்குள்ள வந்தீங்க, ராத்திரி சோத்துல நெருப்பு வச்சுக்கணும் பாத்துக்கோங்க. பொண்ணு சின்ன பொண்ணு, 12 வயசு தான் ஆகுது. முன்னாடி பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிதான் ஒரு பொண்ணை பலி கொடுத்துட்டீங்க. இன்னொரு பொண்ணை கள்ளிப்பால் ஊத்தி சாகடிச்சிட்டீங்க. இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நல்லா படிக்க வச்சு நல்ல பெரிய ஆளா வரட்டும். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணாங்க. ஆமா, எனக்கு ஒன்றும் கல்யாணம் வேணாம். நான் இன்னும் படிக்கணும். நாளைக்கோ இன்னைக்கோ சாகுற மாதிரி இருக்கா. அவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்றீங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம். ஏய், அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. ஏய், 2 பேர் இதுக்கு மேல பேசினே இருந்தீங்க, கழுத்து அறுத்து ஆத்திர போட்டுருவான். அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. நான் ஒரு கூட முடிப்பட்டுனா என் பேட்டை நானே கேட்க மாட்டேன். இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு நாளைக்கு நம்ம ஊர் கோயில்ல பண்ணலாம். చిన్న అదే పట్టుకున్నావరా? ఒక 2 నిమిషం పట్టుకో, ఎక్కువ వేస్తాను బాగా. என்ன மாப்பிள்ள, புதுசா கண்ணால மழை பண்ணிருக்க? எதுவும் பாட்டி கீட்டு இல்லையா? உனக்கு இல்லாத பாட்டியா மாப்பிள்ள? மாப்பிள்ள போலாம். எனக்கு கொஞ்சம் தூக்கி சரி மாப்பிள்ள, தங்கச்சி வேற வீட்டுல தனியா இருக்குவா. புதுசா கண்ணால வேற பண்ணிருக்க. கூட்டு போனேன் மாப்பிள்ள. ஐயோ, கிழவன்னு பார்த்தா குடிகாரனா இருக்கானே. நான் உடனே போய் லாக் போட்டுக்கிறேன். அருகாணி, அருகாணி, என்ன கதவை திறக்க மாட்டேங்கிறா? மாவு வந்து ஐயோ, என்ன கிளம்ப சத்தமே காணோம். போய் பார்ப்போம்.
கிழவா நீ ஓட்டு வர எந்திரா. ஐயோ கிழவ செத்துட்டானே, என் வாழ்க்கையே போச்சு. என் அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன், சொல்ல கேட்காம இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே. உயிரோடு இருந்து நானும் என்ன பண்ண போறேன்? நானும் தூக்க மாட்டேன்னு சாகுறேன். அம்மா ஆம்பளைட்டு உன் பொண்ணு தூக்கு மாட்டி செத்துச்சுமா. அத்தை நம்ம புள்ள செத்து போச்சாமா. அத்தை பேத்தி இறந்துட்டாடா. ஐயோ நான் கத்த எங்க மண்ணாங்கட்டி இல்ல. ஏங்க அமைதியா இருங்க. வந்து உங்க முன்னாடியே அசிங்கப்படுத்தாதீங்க. இவன் தான் என் புருஷன். மத்தன் சொல்லுங்க. யாரு இங்க மத்தன்? நான் தான் மத்தன். என்னப்பா ஏதாச்சும் கட்டி கிடி வாங்க போறியா? உன்னோட 3 பிள்ளைங்களையும் கொலை செஞ்ச குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். கான்ஸ்டபிள் விலக மாட்டீங்கன்னு விட்டுட்டு வாங்க. வாட் சொன்னே? My name is Kalaja. I am from to police station head constable. அம்மா அல்காய் அவரை கைது பண்ணாதம்மா. அவர்தான் உங்க அப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, நான் உன்னை வளர்த்துவேன். எங்க அம்மா ஊருக்கெல்லாம் கள்ளிப்பால் ஊற்றி சாவடிக்கிறவன். நீ பிறந்தப்போ உங்க அப்பா தூக்கிட்டு வந்து கள்ளிப்பால் ஊற்றி சாவடிக்க சொல்லி சொன்னாரு. நான் தான் எடுத்து உன்னை வளர்த்தேன். இப்போ படிச்சு ஒரு பெரிய அதிகாரி ஆயிட்டேன். அவரை தயவு செஞ்சு கைது பண்ணாதம்மா. என்னது இது? நான் பெத்த பிள்ள. ஐயோ இருமா வரேன். உன்னை என்னோட வாழ்க்கையில பார்க்காமவே இருந்திருக்கலாம். அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. பெண் குழந்தைய பிறந்துட்டா கொலை பண்ணிடுவீங்களா? ஒரு பொண்ணாக பிறந்தது என்னோட குற்றமா? உன்னை மட்டும் பார்த்து இந்த கேள்வி கேட்கல, இங்க இருக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்தை பார்த்து கேட்கிறேன். மக்களே நீங்க அவர்களில் பல பேர் டாக்டராக, கலெக்டராக, என்னை போன்ற உயர் அதிகாரிகளாக கூட உருவாகி இருக்கலாம். அதனால் நீங்கள் சொல்வது பெண் குழந்தைகள் மட்டுமல்ல, இந்த நாட்டின் தூண்களை பெண் குழந்தை தானே என்று கொலை செய்திருந்தால் நமக்கு அன்னை தெரசா கிடைச்சிருப்பாங்களா, இல்ல இந்திரா காந்தி கிடைச்சிருப்பாங்களா? தமிழகமே அன்போடு அம்மா அம்மான்னு நம்மோடு நம்மை விட்டு நீங்கினாலும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிடைத்திருப்பாங்களா? நான் என் கடமையை செய்ய போகிறேன். இவருக்கு தூக்கு தண்டனை பெற்றும் வரையில் என் பெண்கள் உறக்கம் இல்லை. வாழட்டும் பெண்ணிடம், நம்மை வாழ்த்தட்டும் தமிழிடம். உண்மையான சுதந்திரம் பெண்களுக்கு இப்பொழுதுதான் கிடைத்திருக்கு. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தந்தை என்றும் பாராமல் கைது செய்த அந்த உயர் அதிகாரியாக அந்த பெண் அதிகாரிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.